ஒரு மாற்று மத சகோதரர் வந்து கேட்கிறார், உங்களோட ரப்ப விளக்கப்படுத்துங்க. கொஞ்சம் நில்லுங்க, இந்த ஷேக் முபாரக் மாதிரி கோல் அடிக்குது, கொஞ்சம் நில்லுங்க, இந்த கோல் அடிச்சாரு. ஏன் 30 வருஷம் இஸ்லாத்திலே இருந்த நீ உன்ன ரப்ப பத்தி பேச இன்னொரு ஆலிமுக்கு கோல் பண்ணுகின்ற அவர் நிலை என்றால் நீ முதலாவது இஸ்லாத்தை படி என்று அவன் சொல்லிவிட்டு சென்றார். அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? யோசிச்சோமா? இந்த யோசிச்சோமா? அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை சொல்லி உதாரணத்தை நான் சொல்றேன். எல்லாருக்கும் பாடம், 99 பாடம். அது எது சரி எது பிழை, வாழையடி வாழையாக வந்திருக்கிறது, இதெல்லாம் சரியா, அது சரியான நிலைப்பாடு என்ன? எத்தனை பேர்கள் இன்று ஹதீஸ்ல இந்த மக்கள் எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறதுல எத்தனை பிள்ளைகள் பேர்கள் பிழையாக இருக்கிறது, குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமா எத்தனை பேர்கள் இருக்குது? படிச்சோமா? யாரோ சொன்னாங்க, ஏதோ எழுதி வச்சாங்க, படிச்சிட்டு போறோம், வாசிட்டு போறோம், பாடமாக்கி வச்சு 99 பாடமாக்கி வச்சு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போறது ரெடி எல்லாரும். என்ன சகோதரர்களே, படிச்சோமா? கேள்விப்படுவது யாரோ சொன்னார்கள் கேட்போம் என்பதல்ல மார்க்கம். படியுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை நீங்கள் படியுங்கள். அமல் செய்வதற்கு முன்னால் படியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மன் ரப்புக் வமன் நபியுக், நபியார், நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம், இந்த ஹதீஸ் இதெல்லாம் என்ன? அதை பாதுகாத்த அந்த சஹாபாக்கள் ஏன் இதை பாதுகாத்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்ன? அவருடைய செயல்பாடு என்ன? 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, அபூ ஸுரா ராஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள்,